ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை பார்த்து. இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எடுத்ததுங்க. என்னால் போடவே முடியல. ரொம்ப நாள் போடணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் இந்த வீடியோ இருந்ததே. அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணி கண்டிப்பாக போட்டுறணும் அப்படிங்கிறதுனால எடிட் பண்ணிட்டேங்க. குட்டி பசங்களுக்கு நிறைய விளையாடுற பிளேஸ் இருக்குது. ஒரு நாள் நல்லா என்ஜாயாக சூப்பராக விளையாண்டுட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் காலையிலே இங்கே ஒரு 10 மணிக்கு கிளம்புனோம். 10 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே போயிட்டோம். பஸ்ஸில் தான் போனோம். போயிட்டு உள்ளே போனால் நல்லா சூப்பர் பிளேஸுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளேயே அனைத்து பொருட்களும் இருக்குது. ஹோட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேட்ரு இருக்குது, எல்லா பொருட்கள் கடையுமே இருக்குது. ஒவ்வொரு கடையாக பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே ஃபஸ்ட்டு போனோடனையும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போனோம். நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சோன்னா பேரண்ட்ஸ் கூட போவோம், இல்லை ஃபேமிலியோடு போவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ரொம்ப ஜாலி தான். நல்லா நீட்டாக போயிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நாங்கள் அன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். நைட் 7 மணி 7:30 மணி பக்கமாக தான் வீட்டுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா பேக் கடை இருந்துச்சு. பேக் நல்லா டிசைனாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல் கடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச் கடை. வாட்ச்லாம் நல்லா டிசைனாக சூப்பராக இருந்ததுங்க. புது டிசைனாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ரேட்டு தாங்க ஓவராக இருக்குது மாலில். உங்களுக்கு மாலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம். இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு டாய்ஸ் எல்லாம் இருந்தது. உள்ளே பாருங்கள், நல்லா அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு விளையாடுற பிளேஸ் தான். இது எப்படி விளையாடுறது என்னன்னெலாம் தெரியாதுங்க. அது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும். நமக்கு பெரியவங்களுக்கு என்ன வேடிக்கை பார்க்க தான் தெரியும். அப்படியே எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி வந்தோம். இங்கே பாருங்கள், அவர் அந்த குழந்தைய எப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறாருன்ட்டு. ஐயோப்பா, எனக்கு பயமாக போச்சு. ஐயோ, குழந்தை கீழே விழுந்தா என்ன ஆகிறது, காலோ கையோ போயிருமே, இப்படி அசால்ட்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு நாங்கள் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணோடனையும் டக்குன்னு தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்க பால் மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் தாங்க. ஏதாவது ஒரு வகையில் மூளைக்கு வேலை தான் பசங்களுக்கு. மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரும்போது கூட்டிகிட்டு போகணும். என்ன இந்த காலத்தில் டைம் இல்லாமல் நம்மளும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் பசங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்க முடியல நம்மளால். வாழ்க்கையில் ஓடி என்னத்தங்க சாதிக்க போகிறோம்? ஏதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கணுங்க லீவை போட்டுட்டு. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மைண்டுக்கும் அது ப்ரெஷராக இருக்கும், உடம்புக்கும் அது நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டுருக்கிற மாதிரி அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரெஷர் ஆகி போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகி போச்சுங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதனால் இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு உட்காந்துட்டோம். பையனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இங்கே விளையாடுறதுக்கு வந்தாச்சு. குட்டி பையனுக்கு அவங்க அம்மா பாருங்கள் கூட ஏறி உட்காந்துட்டாங்க. பையன் பயந்துருவான்ட்டு. அந்த விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் ரோட்டில் போய் முட்டிட்டாங்க. ஒரே ஜாலியாக சிரிப்பாக இருந்தது. நின்றுட்டு நம்ம பார்க்குறது நமக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இவர் குழந்தைங்கள விளையாட தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க கார் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஊன்றி விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. யாரையுமே கவனிக்கல பக்கத்தில். அங்கே பாருங்கள், அது ஒரு மாதிரி அசைது பாருங்கள் காரு. அவங்க அந்தளவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அசைகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளேஸ் சூப்பராக இருந்தது. அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஆன் பண்ணோம். சரி, வீடியோவே ஆன் பண்ணி எடுக்கலான்ட்டு வீடியோ ஆன் பண்ணி ஒரு கிளிப் எடுத்தாச்சு. கார் கேம்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டான். ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான் அவன். அதை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே குதிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு இருந்துச்சு.
அந்த பசங்களோட சேர்ந்து எல்லாம் குஜம் அவன் பாருங்கள் எந்திரிக்கவே முடியல, கீழே விழுந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுனால. கீழே விழுந்த பசங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்க மாட்டேருக்குது, நீச்சல் அடிக்கிற மாதிரி காலை வச்சுக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டு பாருங்கள். அதை முடிச்சுட்டு அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒவ்வொரு கேமாக போய்கிட்டே இருந்தோம். நிறைய கேம் இருக்குங்க உள்ள, எல்லாமே காசு தாங்க. 100ரூபா 200ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். குட்டி பசங்களுக்கு அப்பப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோம். ஒரு 2000ரூபா எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா இந்த கேம் விளையாடுறதெல்லாம் விளையாட வச்சு நம்ம கூட்டிகிட்டு வரலாம். பாருங்கள், அவர் உக்காந்துக்கிட்டாரு. ஆட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் அவங்க அம்மா உள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டான் குட்டி பையன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வலைக்குள்ளே கேம் விளையாடுறது ஒன்று இருந்துச்சு, தூரி மாதிரி இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பால் இருந்துச்சு, மேலிருந்து சறுக்கி வந்து அந்த பால்குள்ளே விழுந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இதுவும் மேலே ஏதோ வலையில் ஏறி அங்கே வந்து இங்கே வந்து ஏதோ வழி இருந்துச்சுங்க, அது வழியாக கீழே வர மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சல்லுன்னு வராரு, வந்து பால்குள்ளே விழுவார் பாருங்கள். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டார், ஒரு பயம் வந்துருச்சு, அதனால் நகர்ந்து நகர்ந்து வந்து உள்ளே விழுந்துட்டார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சின்ன பசங்களும் விளையாடலாம், பெரியவங்களும் விளையாடலாம் மாட்டிருக்குது. அதனால் பசங்களை கூட்டிக்கிட்டு வந்தவர் என்ன பண்ணார், கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டார் உள்ளே போயிட்டு. நாங்களும் அதை சத்த நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே ரொம்ப வெறியோடு அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அடித்து பழகுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தங்க, எல்லாம் ஜுவல்லாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கோல்டில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்காது, கவரிங்கில் அந்த மாதிரி ஒரு டிசைனுங்க. ஐம்பொன்னில் அப்படி இப்படி எல்லாமே நெக்லஸ்ஸு, வளையல், தோடு, ஆரம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதையும் ஒரு கிளிப் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், டிசைன் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருந்தது எல்லாமே. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடையும் இருந்ததுங்க. குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ்ஸும் இருந்தது, பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் இருந்தது, அழகழகாக இருந்தது. நாங்கள் பொங்கல் அப்போ போனதுனால பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை, கரும்பு எல்லாம் டெக்கரேஷன் அழகாக இருந்துச்சு. கோலமும் சூப்பராக நீட்டாக கீழே போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெக்கரேஷன். மேலே பாருங்கள் பஞ்செல்லாம் வச்சு பொங்கல் பொங்குற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இவர் பாருங்கள், இவரை பார்த்து எனக்கு சிரிப்பே வந்துருச்சுங்க ரொம்ப. அங்கே பாருங்கள் என்னம்மா ஆக்ஷன் பண்ணுறாருன்ட்டு. பாவம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தது. அந்த அவரோட குழந்தை அவரை பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிச்சுங்க பயங்கரமாக. அதாவது அந்த 3D மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு கேம் மாட்டிருக்குது இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உட்கார வச்சு இந்த வண்டி வந்துட்டு அப்படியே போய் வருதுங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், அதை வேற ஆட்டி வேற காமிக்கிறார் அவர். அழகாக தான் இருந்தது. போகிறது வர்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்ங்க. காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, வண்டியில் போகிறத விட இப்படிலாம் போகிறது ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் தான் குழந்தைங்களுக்கு. அங்கே பாருங்கள், அந்த தலை வரைக்கும் போய் திரும்பி வந்தது. 100 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்னு நினைக்கிறேன். 2 பேர்த்துக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. விங்ஸ் மாதிரி 2 பக்கமும். இந்த இடத்துல வந்துட்டு கீழே ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே இருந்து கீழே பாருங்கள், எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. கீழேயும் பார்த்திங்கன்னா கேம் தான். இந்த இடத்துல ட்ரெயினில் குழந்தைங்க போகிற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. குட்டி பையனை உட்கார வச்சுட்டு நாங்கள் இங்கே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது அப்படியே சுற்றி வந்தது. உள்ளேயே அவ்வளோ பிளேஸ் இருக்குது. உள்ளே போய் வந்தது ட்ரெயினில். அந்த குட்டி பையன் வந்துட்டு எங்கேயோ அம்மா அப்பாவை காணாமையே அப்படின்னு திருன்னு முடிச்சிக்கிட்டு இருந்தான். அவர்கிட்ட வந்தோடனே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ஜாலியாகிட்டான். குழந்தைங்க போகும்போது அந்த பக்கத்தில் இருந்த குழந்தைங்க கூட பழகிக்குதுங்கள, அதனால் நம்மளை மறந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்களாம் இந்த மாதிரி போனதில்லைங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கேயும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதில்லை.
ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு இருந்ததாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் கோவில் திருவிழா அப்போ அந்த ராட்டினம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பொருட்கள் கடையாக இருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரே ஒரு டைம் உட்காந்தேங்க நான். ஒரு தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச தாத்தா, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாரு அந்த தாத்தா. அப்போ போய் ராட்டன்துரியில் உட்காந்து ஆடிட்டு வந்தோம். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம். அதுக்கப்புறம் எனக்கு பையன் பிறந்ததுக்கப்புறம், பையன் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பெரிய ஜெயின் வீலில் உட்கார வச்சாங்க. ஐயையோ, தலை சுற்றி படாத பாடுபட்டுட்டேங்க. வாமிட் வந்து அன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அனுபவம் எனக்கு சொல்ல முடியாத ஒரு அனுபவங்க. பையனுக்கு விளையாண்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. எங்களுக்கு பொருட்களையும் பசங்க விளையாடுறதையும் பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. ஒரு நாள் நல்லா என்ஜாயாக சுற்றிட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவோட உங்களை நான் பார்க்க வருகிறேன் மீண்டும். சரியா? டாட்டா, பாய் பாய். எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நன்றிங்க.